கடன் தொகை செலுத்தாத பெண்களை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் செல்போன் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் மகளிர் குழு மூலம் கடன் பெற்றிருந்தார். கடந்த மாதம் விபத்து ஒன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் இருந்ததால் தவணை தொகையை சேர்த்து கட்டிவிடுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவரை தொடர்பு கொண்ட நிதி நிறுவன ஊழியர்கள் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் செல்போன் ஆடியோ ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். நெல்லை அருகே மர்மமான முறையில் மரணமடைந்த மாணவரின் உடலை காவல்துறையினரே எரித்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த மாராந்தை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரது மகன் சேர்மதுரை. இவர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள CMS தங்கும் விடுதியில் தங்கி படித்து வந்தார். கடந்த 25 நாட்களுக்கு முன்பு விடுதி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மூழ்கி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்து ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் விடுதி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே மாணவர் உயிரிழந்ததாக கூறிய பெற்றோரும் உறவினர்களும் மாணவன் உடலை வாங்க மறுத்து கடந்த 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது நெல்லை சுந்துபந்துரை மின் மயானத்தில் மாணவரின் உடலை காவல்துறையினரே எரித்துவிட்டதாக கூறி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து மாநகர காவல் ஆணையரை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த பிரீத்திக்கு சதீஸ்வர் என்பவருடன் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 120 சவரன் நகை, 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்ட நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியுள்ளனர். இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய பிரீத்தி தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். கணவருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மன உளைச்சலில் இருந்து வந்த பிரீத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து சதீஸ்வர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.